ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் பெட்டிங் இன்சைட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலாக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சேனலில் பெட்டிங் பற்றின A to Z விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக தமிழில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற பெட்டிங் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். இதை பார்த்து நீங்களும் ரொம்பவே ஈஸியாக பெட்டிங், அதுவும் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்கில் லேக்ஸில் ஏர்ன் பண்ணலாம். அண்ட் கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்களோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக டெலகிராம் போய்ட்டு @bettinginsights12 அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனல் வந்துடும். அங்கே தான் அன்றைக்கி டே, அதாவது பர்டிகுலர் டேவோட பெஸ்ட்டான ஒரு டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் நான் என்னென்னலாம் ப்ளே பண்ணுவேன், நான் என்னென்னலாம் பெட்ஸ் பர்சனலாக ப்ளே பண்ணுவேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நான் உங்களுக்கு அங்கே தான் கொடுப்பேன். ஸோ நீங்களும் அதை பார்த்து போட்டிருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போது ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் பெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். ஸ்போர்ட்ஸ் பெட் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி அமௌண்ட் வின் பண்ணுறது தான் ஸ்போர்ட்ஸ் பெட்னு ரொம்ப ஈஸியான டேர்மில் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா vs ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க அப்படின்னா, இந்தியா வின் பண்ணுமா ஆஸ்திரேலியா வின் பண்ணுமா? நீங்கள் இந்தியா வின் பண்ணணும்னு நினச்சி இந்தியா மேலே ஒரு பெட் போட்டிருந்தீங்க அப்படின்னா, இந்தியா அந்த பர்டிகுலர் கேமில் வின் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட்டும் அந்த அமௌண்ட் கிடைக்கும். அப்படி இல்லை இந்தியா தோத்துட்டாங்க, ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் போட்ட காசு லாஸ் ஆகிடும். இவ்வளோ தான் சிம்பிளான டேர்ம்ஸில் சொல்லணும்னா. அண்டு ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பொறுத்தளவுக்கு 3 இம்பார்ட்டண்டான கீ எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன், அதாவது எந்த ஆப்பில் விளாடணுன்றது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதாவது பெட்டிங்லாம் ஓகே ப்ரோ, நான் இதை எதில் ப்ளே பண்ணுவேன், எங்கே நான் போடணும், என்ன பண்ணணும் அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எந்த அப்ளிகேஷன் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டிங் ஆட்ஸ், அதாவது ஆட்ஸ்னால் என்ன, பெட்டிங் பொறுத்தளவுக்கு, அதுவும் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பொறுத்தளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டான விஷயம் ஆட்ஸ். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்ஸ், பெட்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த பெட்ஸ்லாம் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் பொறுத்தளவுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெகாபாரி. அந்த ஆப்க்கான இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ என்னோட அமௌண்ட் கூட நீங்கள் பார்க்கலாம். மேலே வின்னிங் அமௌண்ட் இதுதான் இப்போதைக்கு கரண்ட்டாக என்னோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட். ஸோ இதுதான் ஆப். இந்த ஆப்க்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளோட ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 120% கேஷ்பேக் கிடைக்கும். அதாவது நீங்கள் 10,000 ரூபா இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 22,000 ரூபாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ப்ளே பண்ணிக்கோங்க. நீங்கள் பெட்டிங் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்க்கு ரொம்ப புதுசாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அப்ளிகேஷன் விளையாடிட்டு இருக்கீங்க, பெஸ்ட்டான ஒரு அப்ளிகேஷன் வேணும்னா நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரே ஆப் மெகாபாரி. கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இப்போது செகண்ட் விஷயமான பெட்டிங் ஆட்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர், டெசிமல் நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு தெரியும் W1 அப்படின்னு போட்டு 2.26 அப்படின்னு இருக்குது, X அப்படின்னு போட்டிருக்கு, அண்ட் தென் W2 அப்படின்னு போட்டு 1.565 அப்படின்னு இருக்குது. W1 அப்படின்னா எந்த டீம் வின்னர் 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா vs ஆஸ்திரேலியா விளையாடுறாங்க அப்படின்னா W1 இந்தியா தான் W1, அதாவது வின்னர் 1. ஸோ அதுக்கான ஆட்ஸ் 2.26. இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு 2.26 ஆட்ஸ் அப்படின்னா இங்கே கீழே இமேஜில் பார்க்கலாம். அதாவது நான் 5,000 rupees போடுறேன் அப்படின்னா அந்த பெட் வின் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வின் பண்ணால் எனக்கு 13,300 ரூபா கிடைக்கும். இதே W2 மேலே நான் பெட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான ஆட்ஸ் 1.565. அதாவது நான் 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு 7,825 rupees கிடைக்கும். ஸோ ஆட்ஸ் அப்படின்றது இதுதான் உங்களோட வின்னிங் அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் ஆட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஆட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 1000 ரூபா போட்டால் 2000 ரூபா கிடைக்கும். 3 ஆட்ஸ் இருக்குன்னா 1000 ரூபா போட்டால் 3000 ரூபா. 10 ஆட்ஸ்னால் 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா. அதாவது 10 மடங்கு, 2 மடங்கு, 3 மடங்கு அப்படின்றது தான் நம்ம பெட்டிங்கில் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் பெட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் இருக்குது பெட்டிங்கில். அதில் ஒரு 4 இம்பார்ட்டண்டான பெட்ஸை மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். பிகாஸ் இது பேசிக்காக ஒரு பிகினருக்கான வீடியோ. ஃபர்ஸ்ட் பெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் நடக்குது, ஏதோ ஒரு மேட்ச் IPL CSK vs RCB நடக்குதுன்னா எந்த டீம்
வின் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் போடுறது, சிஎஸ்கேவோ இல்லை ஆர்சிபியோ. இப்போ சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே சிங்கிள் பெட் தான் பண்ணுறீங்க. சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு 10,000 ரூபா போடுறீங்க அப்படின்னா சிங்கிள் பெட். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு தெரியும். இதில் நான் ஒரு மேட்ச் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். ஒரே ஒரு ஈவெண்ட் 2.65 odds, 5,000 ரூபா போட்டால் 13,250 ரூபா. இது ஒரே பெட்டு தான். இதை தான் வந்து சிங்கிள் பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட் டைப் ஆஃப் பெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை மோஸ்ட்டாக கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பாலில் யூஸ் பண்ணுவாங்க, டேபிள் டென்னிஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓவர் அண்டர் அப்படின்னா இது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்கலாம். ஓவர் டோட்டல் ரன்ஸ் டீம் 1, அதாவது டீம் 1 ஓவர் அண்டர் அப்படின்னா எவ்வளோ ரன்னுக்கு மேலே அடிப்பாங்க, எவ்வளோ ரன்னுக்குள்ளே அடிப்பாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான். இந்த ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். 16th ஓவர் 5.5. அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 16th ஓவர் அண்டர் 5.5 அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 16வது ஓவரில் பேட்டிங் பண்ணுற அந்த ஒரு பர்டிகுலர் டீம் ஓவர் 5.5னா 6 ரன்னுக்கு மேலே அடிப்பாங்களா அப்படின்றது தான் ப்ரெடிக்ஷன். ஸோ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, ஆமாம் அடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் பெட் பண்ணியிருந்தீங்கன்னா 1.432, அதாவது 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 1432 ரூபா வரும். இல்லை அவ்வளோ அடிக்க மாட்டாங்கன்று நீங்கள் நினச்சிங்க ப்ரெடிக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் அண்டர் போடணும். அண்டர் 5.5. அண்டர் 5.5னா அந்த ஓவரில் 0 ரன், 1 ரன், 2 ரன், 3 ரன், 4 ரன், 5 ரன் எது வந்தாலுமே நீங்கள் வின் ஆவீங்க. அதுக்கான ஆட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.53. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ரூபா போட்டிருந்தீங்க அப்படின்னா 2530 ரூபா வரும். இதே தான் பார்த்தீங்கன்னா வந்து அதே 16வது ஓவரில் 6 ரன்னுக்கு மேலே போகுமான்னு கேட்டிருக்காங்க, இல்லை 6 ரன்னுக்குள்ளே வருமானு கேட்டிருக்காங்க, 7 ரன்னுக்கு மேலே போகுமான்னு கேட்டிருக்காங்க, இல்லை 7 ரன்னுக்குள்ளே வருமா, அந்த மாதிரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். இதுதான் ஓவர் அண்டர். ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட்டு சொல்லும் போது புரியாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, மெகாபாரி டவுன்லோட் பண்ணி நீங்களே சர்வ் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் பெட்ஸ் இருக்குது எப்படி அப்படின்ட்டு. ஸோ அப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஈஸியாகவே புரியும். அண்ட் மூணாவது டைப் ஆஃப் பெட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈவென்ட் பெட்ஸ். ஸோ ஈவென்ட் பெட்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிக் பேஷ் லீக் நடக்க போகுது. ஓகேங்களா? டிசம்பர் மந்தில் வரும் 2025. இதோட வின்னர் யாருன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் வின் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆட்ஸ் 5 odds, பெர்த் ஸ்காச்சர்ஸ்க்கு 5.5, சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு 6. அதாவது ஒரு பர்டிகுலர் டோர்னமெண்ட் மேலே நீங்கள் பெட் பண்ண ஈவென்ட் பெட்னு சொல்லுவாங்க. லைக் இங்கே பார்த்தீங்கன்னா ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் வின் பண்ணுவாங்க நீங்கள் பெட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 odds, அதாவது நீங்கள் 1000 ரூபா போட்டிருந்தீங்கன்னா டோர்னமெண்ட் முடியும் போது ஹாபர்ட் ஹரிக்கன்ஸ் வின் பண்ணியிருந்தால் உங்களுக்கு 5000 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கும். இதே மெல்பர்ன் ரெனிகேட்ஸ் வின் பண்ணுவாங்க நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1000 ரூபா போட்டால் 10,000 ரூபா. ஸோ இந்த மாதிரி பெட்ஸுமே இருக்குது ஈவென்ட் பெட். ஃபார் எக்ஸாம்பிள் இது பிபிஎல், அதே மாதிரி ஒவ்வொரு டோர்னமெண்ட் நடக்கும் இல்லையா, ஐபிஎல்ல சிஎஸ்கே வின் பண்ணுவாங்க, அவங்க வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டண்டான பெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்யூமுலேட்டர் பெட். அக்யூமுலேட்டர் பெட் அப்படின்னா என்னென்னா ஒரு 4-5 ஈவெண்ட்டை சேர்த்து ஒரே பெட்டாக போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு லெஃப்ட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து 5 ஈவெண்ட் இருக்குது. ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 8.368 இருக்குது. இதில் நான் வந்து ஒரு 1000 ரூபா பெட் பண்ண அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன்ஸ் 8,368 ரூபா கிடைக்கும். பட் இதில் இந்த 5 ஈவெண்ட்டுமே வின் பண்ணணும். இதே சிங்கிள் ஈவெண்ட் அப்படின்னா ஒரு 2 ஆட்ஸ் போடுறீங்கன்னா 1000 ரூபா போட்டால் 2000 ரூபா, ஜெயிச்சா உங்களுக்கு 2000 ரூபா, அப்படி இல்லையா போட்ட காசு வராது. அதே மாதிரி தான் இதுவும் அக்யூமுலேட்டரில் நீங்கள் 5 ஈவெண்ட் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 5 ஈவெண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 5 ஈவெண்ட்டுமே வின் பண்ணணும். நீங்கள் ஒரு ஈவெண்ட்டு தோற்றா கூட நீங்கள் போட்ட காசு வராது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 1000 ரூபாய் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வின் பண்ணால் 8,368 ரூபாய் வரும். இன்கேஸ் நீங்கள் ஒரே ஒரு ஈவெண்ட்டு தோத்துட்டா கூட உங்களுக்கு போட்ட 1000 ரூபாய் போயிடும். அதுதான் அக்யூமுலேட்டர் பொறுத்த அளவுக்கு ரிஸ்க்கும் அதிகம், பட் அதுக்கான ரிவார்டு ரொம்ப ரொம்ப அதிகம். அதுதான் அக்யூமுலேட்டர். நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா போட்டு கேம்பிள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 8000 ரூபா வரைக்கும் வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் அதுக்கான ரிஸ்க்குமே அதிகம். பிகாஸ் நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக போட்டாலும் ஒரே ஒரு மேட்ச் நீங்கள் இந்த 5 மேட்ச்சில் ஒரு மேட்ச் நீங்கள் நினச்ச மாதிரி போகல அப்படின்னா மொத்தமாக ஃப்ளாப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்து தான் விளாடணும். பட் இந்த அக்யூமுலேட்டர் பெட்டை வச்சு நிறைய பேர் நிறைய லேக்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் இது லீகலான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில கண்ட்ரீஸில் இது லீகல் அண்ட் ஒரு சில கண்ட்ரீஸில் இல்லீகல். நம்ம இந்தியா பொறுத்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. விளையாடலான்னு யாருமே சொன்னது கிடையாது, விளையாடக்கூடாது அப்படின்னு யாரும் சொன்னது கிடையாது. ஸோ அப்படின்றதுனால நம்ம விளையாடுறது பெருசாக எந்த இஷ்யூவும் கிடையாது. அண்ட் லாஸ்ட்டான விஷயம் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங் பொறுத்த அளவுக்கு இதில் ரிஸ்க் நிறையவே இன்வால்வ் ஆகிருக்கு.
ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபினான்ஷியல் லாஸ். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆகாத வரைக்கும் நிறைய காசு இறக்கிறதுக்கான சான்சஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ப்ளே பண்ணணும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸுன்றதை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கூட நிறைய காசு விட்டுருவாங்க இதில். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப பார்த்து உங்களோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். காசு இருக்குன்ட்டு நீங்கள் எக்கச்சக்கமாக இன்வெஸ்ட் பண்ணாலும் பெருசாக தோப்பீங்க. இல்லை இதை வச்சு தான் நான் எல்லாமே ரெடி பண்ணணும், இதுதான் என்னோட மெயின் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம், இதை வச்சு தான் நான் எல்லாமே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது கண்டிப்பாக அடிக்ஷனும் கூட. கண்டிப்பாக இதை நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு சில சர்டைன் மேட்சஸ் விளையாடுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் டென்னிஸ்லாம் நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா செம்ம அடிக்டிவாக இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க, ரொம்ப அடிக்டிவாக விளையாடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெஸ்பான்சிபிளாக பெட் ப்ளேஸ் பண்ணுங்கள். இதை நான் எப்படி சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் ஒரு 1000 ரூபாய் போடுறீங்க, அந்த 1000 ரூபா தோத்துட்டீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபா போச்சு அப்படின்ட்டு நீங்கள் சைலண்ட்டாக வெளியே வரது தான் நல்லது. இல்லை விட்டு 1000 ரூபாவை பிடிக்கிறேன்ட்டு இன்னொரு 2000 ரூபா போட்டு அதையும் விட்டுறீங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. அண்டு ஒவ்வொரு நாளைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் மாதிரி வச்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க ஒரு ஸ்டாப் லாஸ், அதாவது உங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் அன்னைக்கு நாளுக்கு நீங்கள் தோக்கிற அமௌண்ட் 5000 ரூபாவாக தான் இருக்கணும். எப்போ உங்களோட 1 lakh அமௌண்ட் 95,000 வந்துச்சோ அன்றைக்கி டே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு கீழே நீங்கள் லாஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சு விளையாடுங்க. அதே மாதிரி வின்னிங்க்கும் அதே தான். ஒரு நாளைக்கு ஒரு 2000 ரூபா வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1000 ரூபா போட்டு 3000 ரூபா வந்துச்சுன்னா 2000 ரூபா ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ணிடணும். இல்லை இன்னும் நான் எக்ஸ்ட்ரா எடுப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 100% உங்களால் வின் பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய பெட்டிங் ரிலேட்டடான வீடியோஸ் நம்மளோட சேனலில் வரப்போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.